ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது நாங்க சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு 33 வருஷமா இந்த சினிமா துறையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அப்போ திடீர்னு அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு உடனே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா 10 வருஷத்துல இருந்துதான் படிக்கிற மாணவர்களுக்கு என்னென்னமோ இது செய்யறது, ஹெல்ப் பண்றது. ஒரு 3 வருஷமா தான் அதுவும் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றது. ஆனா ஒரே ஒரு விஷயம் நம்ம நினைச்சு பார்க்கணும். சினிமா துறையில இருந்திருக்கிறவரு, சினிமா துறைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள்னா, தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய ஊதியம் உயர்த்தி தர வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு யாரெல்லாம் போய் பேசுகிறார்கள் என்று பெப்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ திருட்டு விசிடி அப்படின்னு வரும். அப்போ ரொம்ப வருஷமாகவே அது இருந்திருக்கு. பைரசி அப்படின்னு வரும், இல்லைன்னா டாக்ஸ் பிரச்சனை வரும், இல்லைன்னா ஒரு ஓடிடி வந்ததுன்னா உடனடியாக சினிமாவை ஓடிடில ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமே சினிமா துறையில இருக்கிற பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அவர்களுக்காக ஒருபோதும் அவர் குரல் கொடுத்ததே கிடையாது. அப்ப தன்னுடைய துறையில இருக்கிறவங்களுக்கு ஒருபோதும் குரல் கொடுக்காத, எதுவுமே செய்யாதவரு, அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அப்ப சினிமாவில ஒரு நல்ல ஸ்டாரா வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன, அடுத்தது ஒரு நல்ல பதவி கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த பதவி என்னன்னா முதலமைச்சர் பதவி. அதுக்காக உடனடியா ஒரு திட்டம் தீட்டியாச்சு. அந்த திட்டம் தீட்டின உடனே என்ன, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கும் குரல் கொடுக்கணும், எந்த விஷயத்துக்கும். ஆனா நேரடியா எந்தெந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வு காண்பதற்காக இதுவரை என்ன செய்தார், இதுவரை என்ன பேசினார், இதுவரை யாருக்கு எதிராக இவர் பேசினார் அல்லது எதை சாதிப்பதற்காக பேசினார் என்று எதுவுமே செய்யல. ஆனா ஒரு நல்ல சினிமா ஸ்டார், இப்போ என் கூடவே நான் இங்க வரும்போதே நான் என்ன பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை விட நான் ரொம்ப சின்ன ஆர்டிஸ்ட். ஆனா என் கூடவே போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஏன்னா சினிமாவில நான் இருக்கேன் அப்படின்றதுனால. அப்படிப்பட்டவங்களுக்கு அவரு கூட அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோகம் இளைஞர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதை எப்படி எதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதர். ஒருத்தருக்கு ஒரு பலம் கிடைத்தால் அது என்ன தெரியுமா நமக்கு சொல்லுது, அந்த பலம் எனக்கு பலமாக இருக்கலாம். அதன் பின்பு இருக்க வேண்டியது என்னன்னா ஒரு கடமை உணர்வு. அந்த கடமை உணர்வோடு அவர் சிந்தித்திருந்தால், அப்படி சிந்திப்பவராக எனக்கு தெரியவில்லை. ஏன் இப்படி சொல்றேன்னா, 41 பேரு உயிர் போயிடுச்சு. அவர் அங்கிருந்து கிளம்பி போகும்போது கிட்டத்தட்ட 35 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம். சார் 35 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லாத ஒரு மனசு, அந்த மனம், அந்த 35 பேர் அப்ப இறந்திருந்தாங்க. இறந்து போனவர்களுக்காக துடிக்காத அந்த இதயம் இப்போ திடீர்னு எல்லாருக்காகவும் துடிச்சிரும் அப்படின்னு நம்ம நம்புறதுல அது ஒரு மிகப்பெரிய நகைப்பா இருக்கு. எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது என்னவென்றால், இளைஞர்கள், ஒன்றுமறையா இளைஞர்கள், அவர்கள் கண்மூடித்தனமாக அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், நம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சினிமா வேறு, வாழ்க்கை வேறு என்று. இது மறுவரைவு அப்படின்ற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துவதற்காக பெண்களுடைய மசோதாவை கொண்டு வருகிறோம் என்கிற போர்வையில் அதனுடன் சேர்த்து, ஏனென்றால் இந்த மசோதா மட்டும் நிறைவேறி இருந்தால் அதை தோற்கடித்து விட்டோம். அதற்கு மிக முக்கியமான குரல்கள் யாராக பாராளுமன்றத்தில் ஒலித்தார்கள் என்றால் நமது தமிழக எம்பிஸ் குரல் தான் மிகப்பெரிய குரலாக இருந்தது. அதை தோற்கடித்து விட்டோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா,
மகளிருக்கு நல்லது நடக்க வேண்டியதை இவங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு ஒருபோதும் கிடையாது. மகளிருக்காக இத்தனை திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிற இந்த அரசாங்கம் மகளிருடைய 33% வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த குரல்கள் எதை கொண்டு வந்தால் நமக்கான உரிமைகள் குறைக்கப்படும், நமது குரல்கள் குறைக்கப்படும் என்கிற ஒரு விஷயத்தை தடுப்பதற்காக இந்த மகளிர் மசோதாவை தனியாக நீங்கள் கொண்டு வாருங்கள், அதற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அப்படின்னு எப்பவும் போல என்ன பண்றாங்க இந்த பிஜேபி காரங்க, பெண்களை முன்னிறுத்திதான் ஒரு விஷயத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெண்களிடத்தில் போய் சொல்கிறார்கள், நாரி என்னமோ ஒரு பேர், உங்களுக்காக கொண்டு வந்த அந்த திட்டத்தை தோற்கடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை அல்ல. அதை நாம் கேட்டு நம்ப கூடாது அப்படின்றதுதான். பெண்களுக்காக செயல்படுத்தி இருக்கிற திட்டங்கள் மட்டுமல்லாது இன்னும் வரப்போகும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு ஒரு 8000 ரூபாய் கூப்பன் தருகிறோம் நாங்கள் என்று வாக்களித்திருக்கிறார்கள். 1000 ரூபாயாக இருந்த உரிமை தொகையை 2000 ரூபாய் மாதம் தருகிறேன் என்று வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 1000 ரூபாய் என்ன செஞ்சிரும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், ஒரு பெண் தனக்காக எப்பொழுதும் எதையுமே செலவு செய்து கொள்ள மாட்டாள். எப்பொழுதுமே தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே தான் எல்லாவற்றையும் செலவு செய்வாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தனக்கான ஒரு 1000மோ 2000மோ இருந்தால் அவளுக்கான மருந்தாக இருக்கட்டும், தனக்கான எது தேவையோ அதை செய்து கொள்வாள். அப்படி அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. முதல்வர் அவர்கள் சொன்னார், ஓய்வே இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கும் மகளிருக்கு நான் ஒரு அண்ணனாக, தம்பியாக, ஒரு மாமனாக, ஒரு தந்தையாக இந்த தொகையை நான் கொடுக்கிறேன். ஓய்வே இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிற பெண்கள் என்று அவர் அடையாளம் காட்டியிருப்பது மிகப்பெரிய விஷயமாக எனக்கு படுகிறது. ஆண்கள் கூட வீட்டுக்கு போன உடனே ஓய்வு எடுத்துக் கொள்வார்கள். பெண்களுக்கு ஓய்வு என்பது இல்லை. எல்லாரும் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தூங்குற ஒரு பெண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தவர் 2000 ரூபாய் உரிமை தொகையை அதை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் பெண்களுக்கான மசோதாவை நிராகரிப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? எந்த போர்வையில் அதை கொண்டு வந்தார்களோ அது வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துவதில் நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். இந்த போர்வையில் வரும்பொழுது பெண்களுடைய மசோதாவை நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தனியாக கொண்டு வாருங்கள் என்று பெண்ணாக நான் சொல்கிறேன். இப்பொழுது இந்த தொகுதியில் இருக்கிற தோழர் எத்தனை விஷயங்களை செயல்படுத்தி இருக்கிறார் ரவிக்குமார் தோழர். அதே மாதிரி உங்களை திண்டிவனத்தினுடைய இன்னும் மேம்பாட்டுக்காக உங்களுடைய ஆலைகளை கொண்டு வருவதாக இருக்கட்டும், பாலிடெக்னிக் லா காலேஜ் கொண்டு வருவதாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கான திட்டங்களை சட்டமன்றத்தில் போய் கோருவதாக இருக்கட்டும், அவை அனைத்தையுமே செய்யக்கூடிய ஒரு வேட்பாளராக, ஒரு மனிதராக, தொண்டராக இங்கே வன்னியரசு தோழர் இருக்கிறார். மாலை சின்னத்தில் அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறக்க வேண்டாம், சினிமா மோகத்தில் யாரு பின்னாலையும் ஓடக்கூடாது. உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள், சினிமா வேற, வாழ்க்கை வேற. வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்கு யாரு நம்மளுக்காக வேலை பண்ணுவாங்க? அந்த களத்துல நின்று நமக்காக யாரு பேசுவாங்க? 24 மணி நேரமும் அவருடைய அலுவலகம் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப என்ன நடந்தாலும் அவரிடம் போய் நீங்கள் சொல்லலாம், அதற்கான தீர்வை நான் காண்பேன் அப்படின்னு சொல்றாரு. மக்களோடு மக்களாக நிற்பவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு உங்களுடைய குரலாக அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே பானை சின்னத்தில் வாக்களித்து வன்னியரசு தோழரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி.